ஓகே கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் கிராக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்கட் தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு ஆசையா இருக்குன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேப்கட்டை யூஸ் பண்ணி எப்படி கத்துக்க போறோம். மார்க்கெட்ல ஃபாஸ்ட் க்ரோவிங்ல இருக்கிறது இப்போ கேப்கட் தான் முக்கியமான அப்ளிகேஷன். இது வந்து ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டெஸ்க்டாப், இன்னொன்னு வந்து மொபைல் ஆப், மொபைல் வெர்ஷன். இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணலாம், ரிவைண்ட் பண்ணலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த வீடியோல நீங்க கத்துக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து டாவின்சி ரிசால்வ் இருக்கு, அதுக்கப்புறம் அடோப் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நம்ம கேப்கட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங்க் வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் இதை கம்ப்யூட்டர்லயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஆட்டோ கேப்ஷன் இருக்கு, அதாவது நம்ம பேசுறத ஆட்டோமேட்டிக்கா சப்டைட்டிலா மாத்தி கொடுத்துரும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃபியூச்சர். ஓகேவா? ரெண்டாவது வந்து ஏஐ ஃபியூச்சர் இருக்கு. ஃபேஸ் இல்லாம வீடியோ கிரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம வந்து கேமராக்கு முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை இதுல. ஏஐ ஃபியூச்சர். மூணாவது வந்து டெம்ப்ளேட். இதுல தான் ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட் இருக்கு. அதே மாதிரி கேப்கட் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் மட்டும் இல்ல, இதுல வந்து போட்டோ எடிட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் இருக்கு, ஃப்ரீ மியூசிக் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ். கேப்கட் வந்த பிறகு நம்ம வீடியோ எடிட் பண்றது எப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸி ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எந்த மாதிரி சிஸ்டம் வேணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்கட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லேப்டாப்ல இது ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேம் இருந்தா போதும். ஒரு 6 ஜிபி இருந்தா போதும், 6ல இருந்து 8 ஜிபி இருந்தா போதும். 16 ஜிபில இருந்து 32 ஜிபி வரைக்கும் இருந்தா ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னா 8 ஜிபி இருந்தா போதும். 8 ஜிபி ரேம் இருந்தா அருமை. இப்போ வந்து நம்ம பெரிய வீடியோ சைஸ், பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம்னா எவ்வளவு எஃபெக்ட்ஸ் போடுறோம் இதுல அப்படின்னு அதுக்கேத்தாப்புல பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஸ்லோவா கூட ஆகலாம். ஆனா அது நார்மல் தான். இப்போ இந்த வீடியோல நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா கத்துக்கலாம். கிளிக் பண்றது, ட்ராக் பண்றது, எடிட் பண்றது, இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல பண்ண போறது வந்து 16:9, அதாவது ஹரிசாண்டல் வீடியோ. ஓகேவா? அதாவது நீங்க யூடியூப்ல பாக்குற மாதிரி அந்த மாதிரி வீடியோ, ஷார்ட்ஸ் மாதிரி வெர்டிக்கல் இல்ல. நான் பண்றத பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஓன் வீடியோ போட்டு நீங்க அதை எடிட் பண்ண கத்துக்கிட்டாலும் சரி. இப்போ வந்து இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் அதுல வந்து ஒரு 6 வீடியோ வச்சிருப்பேன். அந்த 6 வீடியோ வச்சுதான் நம்ம இந்த 6 வீடியோ கிளிப்ஸ் இதை வச்சுதான் நம்ம இப்ப கேப்கட்டை கத்துக்கிற போறோம். இந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவது எப்படி, டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றது எப்படி, ஃபுல் எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேப்கட்ல இருக்கிற ஃப்ரீ மியூசிக், ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். சரி வாங்க, இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம், சர்ச் பண்றோம் கேப்கட் ஃபார் விண்டோஸ்னு சர்ச் பண்றோம். இதுல வந்து இந்த கேப்கட் வெர்ஷன் இருக்கா, அல்டிமேட், அதை கேப்கட் ஒரிஜினல் பேஜுக்குள்ள போறோம். நாட் ஃபவுண்ட் வரும், பயப்படாதீங்க. என்ன பண்றீங்கன்னா இப்போ கரெக்டாக VPN ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதை VPNல போட்டு நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னா கேப்கட் இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம ஹோம் பேஜ், ஏஐ டிசைனு, மார்க்கெட்டிங் டூல்ஸு. இப்போ வந்து இது வந்து ட்ராஸு, இது வந்து கிரிட்டு லிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பண்ணாலே இதை தான் கொடுப்போம், கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா இப்படி வரும். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கிறோம், அதெல்லாம் டுட்டோரியல் தான். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ற
ப்ராஜெக்ட் எல்லாமே எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். நம்ம கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இருக்கா ஒன்று ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா? இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். எடிட் பண்ண வீடியோவும் இங்கே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணி பழகிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பெய்ட் வெர்ஷன் போய்க்கிடலாம். ப்ரோ வெர்ஷன்னா ஒன்றும் இல்லை. அது வந்து அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கும், எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போவே ப்ரோ வாங்க வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பழகிக்கிடுவோம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோம்னா இப்படி தான் வரும். இதுதான் எடிட்டிங் ஸ்க்ரீனு, சரிங்களா? இந்த மீடியா டேப் இருக்கா? இதுதான் இம்போர்ட் மீடியா, நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற இடம் எல்லாமே இதுதான். இதுதான் டைம் லைன் சொல்லுவாங்க இந்த இடத்த. இதில் தான் நம்ம வீடியோ ட்ராக் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, கட்டு, ட்ரிம்மு எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுவோம். இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணுற வீடியோ எல்லாமே நமக்கு தெரியும். இந்த டைம் லைனில் எந்த ஃபேஸில் இருக்குமோ அது வந்து இந்த இடத்துல காட்டும். இதான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்குற இடம். இப்போ அப்படியே மாடிஃபை பண்ணோம்னா ரெசல்யூஷன் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நேமும் வச்சுக்கலாம், என்ன நேமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இதில் வந்து நமக்கு வெர்டிகலாக வேணுமா ஹரிசாண்டலாக வேணுமா இது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ போடுறோம்னா 16:9, ஷார்ட்ஸ் போடுறோம்னா 9:16 நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ப்ராக்ஸி இருக்கா, இதை வந்து ஆன் பண்ணோம்னா கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே கீழே வந்தோம்னா இது வந்து கர்சரு செலக்ட் பண்ணுறது, ஸ்பிளிட் பண்ணுறது, கட் பண்ணுற இடம், இது எல்லாமே இதுதான். இது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மீடியா ஃபைல்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டைம் லைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பிளேயர் எங்கே பார்க்குற இடம் அது பார்த்துருக்கோம். செட்டிங்ஸில் போய் பார்த்துருக்கோம். இப்போ கேக்பேட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஒரு வீடியோவும் ஆடியோவும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வீடியோஸ், ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இப்படி போனாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய் இம்போர்ட் கொடுத்து நமக்கு எந்த டிஸ்கில் இருக்கோ சிடிஇ, இப்போ டியில் இருந்துச்சுன்னா டி டிஸ்க்கு, இயில் இருந்துச்சுன்னா இ டிஸ்க்கு, இந்த மாதிரி போகலாம். போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டி டிஸ்கில் இருக்கிற இது ரெண்டையும் ஓப்பன் பண்ண போறேன். இப்படி ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் இப்படி வச்சு இப்படி இழுத்தா வரும்ல, அந்த மாதிரியும் இதை கொண்டு வரலாம். இப்போ இப்படி இருக்கா? இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளே பட்டன் இருக்கா, ஓடுதா, வீடியோ ஓடிட்டு இருக்கா இங்கனக்குள்ள. இப்போ நமக்கு இங்கேயும் வீடியோ ஓடுதா? இப்போ நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல கட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஐ அமுக்கலாம். ஐ அமுக்கிட்டு திருப்பி எது வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட விடணும் திருப்பி வீடியோவை. எது வர நமக்கு தேவையில்லை. இப்போ இது வர எனக்கு தேவையில்லை அப்படின்னா என் பாயிண்ட் இதை அமுக்கணும்னா அந்த இடத்துல உள்ள இதை மட்டும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணுறோம், ஓடுது. இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறோம். இப்போ வந்து ப்ளே கொடுக்குறோம், இங்கே ஓடுதா மேலே. இப்போ ஓடுறப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐயை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. எனக்கு இது வர தேவையில்லை அப்படின்னா திருப்பி அமுக்குறோம், இது என் பாயிண்ட்டு. அப்படியே நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா டெலிட் இருக்கும், டெலிட் ஆயிரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாமா அன்வான்ட் பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். கரெக்டான கிளிப்பு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது புரிஞ்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி வேணும்? 16:9, 4:3, ஷார்ட்ஸுக்கு வந்து 9:16. இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 16:9 வச்சுருக்கேன். அந்த இடத்துல கருப்பாக இருக்குன்னா நம்ம வந்து இப்போ இப்படி இருக்குன்னா நம்ம இந்த ரைட் கிளிக் இதை பண்ணி ஜூம் பண்ணி அந்த பிளாக் ஃப்ரேமை அழிக்கலாம். இங்கே வந்து கலரு, இது கீழே வந்து கைட் அண்ட் ரூல்ஸு, இது ரைட் கிளிக் பண்ணோம்னா ஹரிசாண்டலா வெர்டிகலா இந்த மாதிரி வரும். எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஓகே கொடுத்தோம்னா இப்போ பாருங்களேன், கேன்சல் கொடுக்குறேன். இதை ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா இதை வந்து இந்த வீடியோவை வந்து நமக்கு ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஃபோட்டோ மாதிரி கிடைக்கும்.
அதை நம்ம எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கலாம். தம்ப்லைனுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் இந்த ஒரு வாய்ஸ் ஓவர்க்கெலாம் கொடுப்பாங்களே அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணி அந்த இதுக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் இதில் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம், இமேஜ் அழியுது அப்படின்னா நம்ம திருப்பி விண்டோஸாக இருந்துச்சுன்னா Ctrl+Z அமுக்குனா திருப்பி நமக்கு அது ரெக்கவர் ஆகும். இதே மேக்காக இருந்துச்சுன்னா Command + Z இது ரெண்டே அமுக்குனா வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, IE, O கீஸ் அதை பற்றி பார்த்துருக்கோம். கட் காப்பி கீ, டைம்லைனில் எடிட்டிங் ஸ்டார்ட், இது இந்த டைம்லைனில் எங்கே எடிட் பண்ணுறது அந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸு, இமேஜை எப்படி மாற்றுறது அது பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம்னா அதில் நிறைய மிஸ்டேக் விடுவோம். இல்லை ஆடியோ சரியாக இருக்காது. இன்னைக்கு வீடியோவில் CapCut யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ லெவல் கட்டிங் ஆடியோ சிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக எடிட்டிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கான கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட் கீயும் பார்க்கலாம். இப்போ நம்ம CapCut ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ எடுத்து இதில் வச்சிடுறோம். வைக்கிறோமா? இப்போ என்ன பண்ணுறோம், இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம இதை வந்து கொஞ்சம் பெருசாகி வைக்கிறோம். கர்சர் அந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இங்கிட்டு இழுக்க முடியாது. இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஆடியோ இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை பெருசாகி பார்ப்போம். இந்த இருக்கா கீழே லைனுக்கு கீழே ஆடியோ இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஆடியோ வேணாம், எனக்கு இந்த ஆடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இந்த சவுண்டு சிம்பிள் இருக்குல்ல, இதை மியூட் பண்ணிட்டு இந்த ஆடியோவை தூக்கி இங்கே வச்சு இப்படி வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இந்த வீடியோ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வீடியோ மியூட் ஆயிரும். இந்த ஆடியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா இது மியூட் எடுத்து விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வர நம்ம எதுவுமே பேசலை. இந்த இடம் மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணணும்னா எப்படி கட் பண்ணுவோம்? ஒவ்வொரு வாட்டியும் இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துக்கு நேராக கர்சரை வச்சுட்டு இந்த தடவை ஸ்பிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி டிரைவ் பண்ணுவோம். இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்கே வச்சு திருப்பி இந்த ஸ்பிட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இது வந்து டைம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா வீடியோ இது இப்போ வந்து Ctrl+B, ஓகேவா? Ctrl+B அமுக்குனா கட் ஆயிரும். நம்ம டிரைவ் பட்டன் அமுக்குனா திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், Ctrl+B அமுக்குறோம். Ctrl+B அமுக்குனா கட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், A அமுக்குறோம், Ctrl+A. அதுக்கப்புறம் திருப்பி 2021 ஒரு சிங்கம் இறந்து போகுது. அதை பற்றி 2027 வரைக்கும் பேசிக்கிருக்காங்க. Ctrl+B, Ctrl+A. அப்போனா அந்த சிங்கம் எப்படி வாழ்ந்திருக்கும்? 2007 தான் பிறந்துச்சு. பிறந்து ஒரு Ctrl+B அமுக்குனா கட் ஆகும். எங்கெல்லாம் கட் வேணுமோ அங்கெல்லாம் Ctrl+B அமுக்குனா போதும். ஏ வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப செலெக்ஷனுக்கு டூலுக்கு வர்றதுக்காக ஏ அமுக்குறோம். ஓகேவா? ஆடியோ சிங்கிங். இப்போ நிறைய பேர்ட்ட வந்து மைக் இருக்காது, ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் வேற டிவைஸில் வந்து நல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இருப்பாங்க. அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா வீடியோவில் டைம்லைனில் வீடியோ வந்து இந்த டைம்லைனில் போட்டுட்டு செப்பரேட் ஆடியோவை இதுக்கு கீழே வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த சத்தம் வர்ற வேவ்ஸை பார்க்கணும். 2 வேவ்ஸும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மேட்ச் ஆனதுக்கப்புறம் வீடியோவில் இருக்கிற மியூட் பட்டன் இருக்கா, இந்த மியூட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நல்ல ஆடியோவை மட்டும் நம்ம வச்சுக்கிடலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்படி தான் நம்ம Ctrl+B அமுக்கிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணால் அந்த இடம் டெலிட் ஆயிரும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கட் பண்ணுற டூல் என்னது, Ctrl+B. ட்ரிம்முக்கு வந்து இப்படி இருக்கா, இதை நம்ம நாட்டி வச்சுக்கலாம். எட்ஜி, சரியா? ட்ராக் எட்ஜி. இந்த மியூட் பார்த்துருக்கோம். ஒரிஜினல் ஆடியோவை மியூட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் வந்து ஃபைனல் வீடியோ இந்த இருக்கா, இதை அப்படியே வந்து இதை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு வந்து நேம் வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் டூல் போட்டிருக்கா, இது வந்து நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். CapCut ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பி ரோல்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ பி ரோல்னா என்னன்னா
நம்மளோட வீடியோவை வந்து சினிமா மாதிரி மாத்துறது. ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பி ரோல் கேப்கட் வழியாக பண்ணுறாங்க. ஒரு வீடியோவில் நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருந்து ஆடியன்ஸுக்கு சீக்கிரம் போர் ஆயிடும். அதனால தான் நம்ம பி ரோல் யூஸ் பண்ணுறோம். பி ரோல்னா என்னென்னா, நம்ம பேசுகிற விஷயத்துக்கு ஏற்றாப்புல மேலே இந்த வீடியோ வந்து ஓடிச்சுன்னா, நம்ம பேசுகிற விஷயத்துக்கு ஏற்றாப்புலேயே மேலே வீடியோ போச்சுன்னா நமக்கு போர் அடிக்காமல் கரெக்டாக இருக்கும். அதுதான் பி ரோல் லேயர்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக சொல்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு 4-5 வீடியோ சேர்ப்போம். எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இதை மினிமைஸ் பண்ணிட்டு ஈக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ இதில் போடுறோம். போட்டோமா, போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை பெருசாக்கிடுவோம். இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த வீடியோவை தூக்கி இங்கே வைக்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ஓட்டினோம்னா எப்படி இருக்கும்? 2021 ஒரு சிங்கம் இறந்து போகுது. அதை பற்றி 2027 வரைக்கும் பேசிக்கிருக்காங்க. அப்போனா அந்த சிங்கம் எப்படி? வீடியோ வந்து மாறிடுச்சு, ஆனால் வாய்ஸ் வந்து அதே தான் கேட்குது. இப்போ இதுக்கேற்றாப்புல தான் நம்ம வீடியோ வந்து இங்கே வைக்கணும். இப்போதைக்கு நான் நார்மலாக வச்சுருக்கேன், ஆனால் அடுத்து வைக்கும்போது நம்ம கரெக்டாக வைக்கணும். இப்போ இந்த வீடியோவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் Ctrl B கொடுத்துட்டு கட் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுவோம். 1 2 3 4 வீடியோ இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ அடுத்து இந்த வீடியோவை இதில் வைக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து எங்கே வைக்கிறோம்னா கரெக்டாக அந்த கர்சர் பக்கத்தில் போய் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுவோமா? வாழ்ந்துருக்கும். 2000 இறந்து போகுது. அதை பற்றி 2027 வரைக்கும் பேசிக்கிருக்காங்க. அப்போனா அந்த சிங்கம் எப்படி வாழ்ந்துருக்கும்? 2007 தான் பிறந்துச்சு. இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் தடவை எப்படி பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணுறது நார்மலாக கட் பண்ணுறது பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து சுருக்கிடுறோம். ஓகேவா? இப்போ திருப்பி ஓட்டி விட்டு பார்ப்போமா? அதை பற்றி 2027 வரைக்கும் பேசிக்கிருக்காங்க. அப்போனா அந்த சிங்கம் எப்படி வாழ்ந்துருக்கும்? 2007 தான் பிறந்துச்சு. பிறந்து ஓகே. இப்போ அடுத்த வீடியோ இது ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அமுக்குறோம். பார் அமுக்கணும்னா ஸ்டாப் ஆகுது. நமக்கு தெரியும்ல எதை அமுக்குனா ஸ்டாப் ஆகணும்னு 0 அமுக்குறோம். அமுக்கிட்டு இதை அப்படியே கட் பண்ணி இங்கே கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ இது எத்தனை டைப்பு? 3வது டைப் நம்ம கட் பண்ணுறோம். முதல் வந்து எப்பயும் போல் நார்மலாக கட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இந்த லாஸ்ட்டாக முடியுதுல அதை ஜூம் பண்ணி அதை சுருக்குறோம். மூணாவது வந்து நம்ம இதில் இந்த வீடியோலையே கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி? அமுக்குனா கட் ஆகும்ல, அந்த மாதிரி தான். இப்போ பார்ப்போமா? இதை ஒரு 4 பேரோட சேர்ந்து பிறக்குது. ஆனால் இதில் 4 அடுத்து இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். இந்த வீடியோ வைப்போம். ஓடுதா? இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் அமுக்கிட்டு அமுக்குறோம். திருப்பி ஸ்பேஸ் அமுக்கிட்டு இன்னொரு அமுக்குறோம். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறலாம். திருப்பி வந்து அமுக்கணும்னா நார்மலாக வந்துடும். இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். லாஸ்ட்டு இந்த வீடியோ அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு லேயராக இருக்கா? இந்த லேயர்லாம் சரி பண்ணணும். எப்படி பண்ணுறது? கரெக்டாக வீடியோ முடிகிற இடத்துல எந்த இடத்துல வீடியோ முடியுதோ அந்த இடத்துல வந்து அதை வைக்கணும். 2021 ஒரு சிங்கம் இறந்து போகுது. இப்போ ஜூம் பண்ணோம்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த வீடியோ முடிகிற தான் பிறந்துச்சு. இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ முடியுதுல இதுக்குள்ள வைக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து இங்கே வைக்கணும்.
இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம வாய்ஸுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோவை இப்படி தான் வைக்கணும். ஓகேவா? கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். பேசிக்கலாகவே இது ஒரு லேயர் மாதிரி தான் வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? மெயின் வீடியோ கீழே இருக்கணும், நமக்கு தேவையான வீடியோ மேலே வச்சுக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூல்ஸ் பார்க்க போகிறோம். கேப்கட்டோட டூல்ஸு முக்கியமாக 4 டூல்ஸ் இருந்துச்சுன்னா போதும். எடிட்டிங் ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக 4 பட்டன்ஸ் போதும். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். எடிட்டிங் பண்ணும்போது மிஸ்டேக்கை தவிர்க்கிறதுக்காக லாக் பட்டனும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட் டூலு. இப்போது இந்த ஆட்டோ ஸ்னாப்பிங் இருக்கா, இந்த மேக்னெட் டூல் இருக்கா, இதை அமர்த்திட்டோம்னா நம்ம இதில் வைக்கிறது வந்து இப்படி இருக்கா. இப்போ அதை ஆஃப் பண்ணி வைக்கும்போது இப்படி வைக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மேக்னெட் டூலை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம பக்கத்தில் வைக்கும்போது அது மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறோம். அதுதான் அந்த மேக்னெட் டூலு. இது ஆன்ல இருக்கும்போது 2 கிளிப்ஸுக்கு நடுவில் வந்து கேப் வருது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணணும்னா இதை ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லாக் அண்ட் ஐக்கானு. லாக் ஸ்க்ரீனா ஒன்றும் இல்லை. இங்கே லாக் இருக்கா, நம்ம இப்படி ஒவ்வொரு லேயராக மேலே அடிக்கிட்டு போகிறப்போ இப்படி இருக்கா, இதை தூக்கி மேலே போடும்போது ஒவ்வொரு லேயராக போடுறப்போ தெரியாமல் வேறு கிளிப்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக இப்போ நம்ம இதை லாக் பண்ணிட்டோம்னா இங்கே போய் அந்த கிளிப்ஸ் வந்து விழுகாது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த டூலு. மியூட் டு வாய்ஸ் ஓவரு. வீடியோவில் சத்தம் வேணாம்னா ஸ்பீக்கர் ஐக்கானை வந்து மியூட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம எடிட் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா கேப்கட்லேயே அதுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. வேறு ஆப் எதுவும் தேவையில்லை, டைரெக்டாக பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கா வாய்ஸ் ஓவர், இதை கொடுத்தோம்னா இதுலேயே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படியே. இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், மேக்னெட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஆட்டோ ஸ்னாப்பிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம், லாக் அண்ட் கீ பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பொசிஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஃபுட்டேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து நார்மலாக இருக்குது. இங்கே இருந்து இப்படி பார்க்கும்போது நார்மலாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து ஜூம் பண்ணணும். இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடம் கொஞ்சம் பவராக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்பயும் போல ஸ்பிளிட் கொடுத்துட்டு அந்த கீழே நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் நல்ல பவரா இருக்கு, அந்த மாதிரி டயத்துல வந்து வீடியோ வந்து கரெக்டா இப்ப ஆடியோ கீழே இருக்கா, அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃபோக்கஸா காமிக்கணும் அப்படின்னா இதை நம்ம வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த கட் பண்ணிட்டு இங்க ஸ்கேல் இருக்கா, இதுல வந்து நம்ம வந்து 150 162 வைப்போம். இப்ப பாருங்களேன், நேரம் சண்டை போட போகும். மொத்தத்துக்கு சொல்லணும்னா அந்த அரசன்னா எப்படி இருப்பானோ அதுக்கு ஏத்தாப்புல தான் அது இருக்கும். நார்மலா ஒரு சிங்கத்தோட வாழ்நாள் வந்து ஒரு 10ல இருந்து ஓகே 3 தான். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஆடியோ வந்து கொஞ்சம் பவரா இருக்கு, அதுக்கேத்தாப்ப நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் பக்கத்துல காமிக்கணும், ஜூம் பண்ணி காமிக்கணும். நம்ம வந்து வீடியோக்குள்ள ஜூம் பண்ணா ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வரும்ல, அதுக்காக ஸ்லைட்டா ஜூம் பண்றோம், க்ளோஸ்அப் ஃபீல் வரும், அதுக்காக நம்ம இந்த அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளிப் ரெடி பண்ணணும். அந்த கிளிப்பை கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கேல்னு இருக்கா, அந்த கிளிப்பை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்கேல்னு இருக்கிறத கொடுத்தோம்னா நமக்கு இப்படி வரும். இப்போ வந்து நார்மலா இப்போ எப்படி இருக்கா, இப்போ எப்படி இருப்பானோ அதுக்கு ஏத்தாப்புல தான் அது இருக்கும். நார்மலா ஒரு சிங்கத்தோட வாழ்நாள் வந்து ஒரு 10ல இருந்து 10 வருஷம் அப்படின்னா 10ல இருந்து 12 வருஷம் அப்படின்னா இது மட்டும் 14 வருஷம் வாழ்ந்திருக்கு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மூஞ்சி கிட்ட நமக்கு ஃபேஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது வந்து பேசிக் ஜூமு. இப்போ கீ ஃப்ரேம் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுதான் இருக்கிறதுலே மேஜிக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்றோம். 2000 இப்போ இந்த இடத்துல கட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணிட்டு 21ல ஒரு சிங்கம் இறந்து இது வரைக்கும் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கா, இந்த இது ஸ்டார்டிங் வர்றப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்க ஸ்கேல் இருக்கா, ஸ்கேல் பக்கத்துல வந்து
காட், ஏன் ஒர்க் ஆகல? இந்த டைமண்ட் மாதிரி இருக்கா, இதை ஓகே கொடுத்தோம்னா, இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறத ஓகே கொடுத்துட்டு இப்படி இருக்கும். நார்மலா 100ல இருக்குமா, ரெண்டாவது இருக்கா, இதை வந்து நம்ம ஒரு 232 வைப்போம். இப்போ 2021ல ஒரு அது மட்டும் பக்கத்துல வருது, நம்ம பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஃபோல்டர்ல வந்து இந்த டைமண்ட் ஆட் பண்ணோம்னா இப்ப பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதான் கீ ஃப்ரேம். 2021ல ஒரு சிங்கம் இறந்து போகுது. ஓகே, இப்ப இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஸ்கேல்ல அதிகமா வச்சுக்கிட்டோம். ஒரு 163 வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரேம் வச்சிட்டோம். அதே மாதிரி இங்க முடியுதா, இங்க முடியிறப்பமும் அப்பயும் நம்ம ஃப்ரேம் வைக்கிறோம். இதுக்குள்ள வச்சுட்டு இப்ப ப்ளே பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்களேன், 2 பக்கம் நம்ம ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். கொடுத்தோம்னா இப்ப ப்ளே பண்றேன், அது அது குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூடுது. ஓகேங்களா? முதல் வந்து வெறும் ஜூம் மட்டும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் நார்மல் ஜூம் மட்டும் பார்த்தோம். அதுல வந்து எப்படி பண்றது, கிளிப்பை செலக்ட் பண்ணணும், ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து பேசிக் ஜூம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஆனா இப்ப கீ ஃப்ரேம் கான்செப்ட்ல என்னன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகணும், இங்க எண்ட் ஆகணும். நடுவில் அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். இப்ப இங்க கூட எப்படி குறைஞ்சிச்சுல ஜல்லுன்னு, அந்த மாதிரி அதுவாவே மூவ் ஆகும். ஸ்டார்ட்ல வந்து ஃப்ரேம் ஆட் பண்ணணும், எண்டில் வந்து ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எண்ட்லயும் ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இது பண்ணிட்டா ஸ்மூத் ஜூமா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ரொட்டேஷனு. அது வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல என்ன சேஞ்ச் ஆகணும்னு நம்ம தான் சொல்லணும். சப்போஸ் தப்பாயிருச்சு அப்படின்னா Ctrl+Z கொடுத்தோம்னா திருப்பி வந்து கீ ஃப்ரேமை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த Ctrl+Z கொடுத்தோம்னா கீ ஃப்ரேமு டெலிட் பண்ணலாம். இதுதான் தியரி இல்ல, இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இம்போர்ட் பண்றோம், இத இருக்கு CapCut கண்ட்ரோல் ஓபன் கொடுக்குறோம். 4 இமேஜையும் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு தேவையில்லாத இடத்த எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓடி ஓகே, இது நமக்கு தேவையில்லை. அப்போ இதை கட் பண்ணி ரெட்டி பண்ணி டெலிட் பண்ணிடுறோம். திருப்பி இது வரை போதும். திருப்பி இதை ஸ்பிட் பண்ணிட்டு இதை டெலிட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோல இதோட கட் பண்றோம். இது இங்கிட்டு நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடுறோம். இது இந்த வீடியோல நமக்கு இவ்வளவுதான் தேவை. இதை கட் பண்ணிட்டு இங்கிட்டுள்ளதை தூக்கிடுறோம். இந்த வீடியோல இதை கட் பண்ணி தூக்கிடுறோம். தப்பு இல்லையா சார்? குற்ற இல்லாம எதுவுமே தப்பு இல்லை. உங்களை ரொம்ப நல்லா நினைச்சேன் சார். இதையும் கட் பண்ணி தூக்கிடுறோம். ஓகே, இப்ப இந்த 4 வீடியோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இதையும் கட் பண்ணிடுவோம். இதை வந்து இப்ப என்ன பண்றோம்னா, இத கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இதை குறைச்சு வச்சோம்னா மெதுவா போகும். அந்த மெட்ரோ பாலத்தை வந்து நம்ம
எவ்வளோ அழகாக கட்டிக்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதான் ஸ்பீடாக வச்சுக்கிறலாம், நம்ம குறைச்சும் வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம வந்து குறைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீடை கொடுத்துட்டு ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சிடறோம். இப்போ 2x இருக்கு. ஓகேவா, 2x இருக்கு. இப்போ ஸ்லோ பண்றோம். இந்த இடம் வரைக்கும் ஸ்லோ பண்ணிட்டு இதை வந்து ஸ்பீட்ல போயிட்டு நம்ம போய் ஒரு வண்டியில இடிச்சிட்டோம். நான் பார்த்து எப்படி தான் மாட்டாங்க எங்க மலைக்கு உனக்கு பாதி காசு தந்துடுறேன். அவங்க ரொம்ப சந்தோஷம். இது அதுக்கு அடுத்த வீடியோ. இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்பீட்ல போயிட்டு குறைச்சு வைக்கணும். இப்ப பாருங்க, வண்டி போய்க்கிருக்கு. அங்க இருந்து பைக்ல ஒருத்தர் குறுக்க வராரா, அவர் பின்னுக்கு இன்னொருத்தர் வந்துருவாரு. ஒரு 2 நிமிஷம் வரலாம்ல. இந்த வீடியோ பாருங்க, முன்னுக்கு ஒரு பஸ் போகுது, பின்னுக்க ஒரு கார் போகுது, நடுவுல ஒரு வண்டி அப்படியே ஏறுது. பின்னாடி வரத பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு வருது அந்த வண்டி. இப்படிதான் ரியல் டைம்ல நமக்கு தேவையான இடத்துல ஸ்பீடு வச்சுக்கலாம், தேவையில்லாத இடத்துல ஸ்பீடை குறைச்சிக்கலாம். ஓகே.